வணக்கம். நான் உங்கள் ஜெகந்நாதன். போர முடிவு கொண்டு வரதுக்காக அமெரிக்கா வச்ச 15 திட்ட அம்சங்களையும் ஈரான் நிராகரித்திருக்கு. யார் சொல்றான்னா, மூத்த அதிகாரி ஒருவர் பேர் தெரியல அப்படின்ட்டு சொல்றாங்க. அவரு சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவரு இத பத்தி அனைத்தையும் சொல்லியிருக்கிறாரு. ஈரான் பார்த்தீங்கன்னா, இந்த நிபந்தனைகள தனக்கு சாதகமா இருக்கும்போது, சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டா தான் இந்த போர் முடிவுக்கு வரும் அப்படின்ட்டு அந்த அதிகாரி சொல்லியிருக்காங்க. அந்த அதிகாரி பார்த்தீங்கன்னா, 5 முக்கிய நிபந்தனைகள முன்வைக்கிறாரு. என்னென்ன நிபந்தனை அப்படின்னு பார்த்தோம்னா, எதிரியோட தாக்குதல் மற்றும் கொலைகள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். மீண்டும் போர் தொடங்காமல் இருக்க முழுமையான செயல்பாடுகள் உருவாக்கப்பட வேண்டும். போர் சேதங்களுக்கான இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். ஆயுத குழுக்களுக்கு எதிராக நடக்கும் போர் இருக்கு இல்லைங்களா, உட்பட அனைத்து போர்களும் நிறுத்தப்பட வேண்டும். ஹார்மோஸ் நீரிணையை கட்டுப்படுத்தும் ஈரானுடைய அதிகாரத்தை உலக நாடுகள் அங்கீகரிக்க வேண்டும். அப்படின்ட்டு 5 நிபந்தனைகள முன் வச்சிருக்கிறாரு. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா, பல்வேறு தூதரங்கள விட்டு எல்லா பேச்சுவார்த்தைகளையும் நடத்தி வந்தாலும், அந்த பேச்சுவார்த்தைய நாங்க கேட்கறதுக்கு தயாராக இல்ல அப்படின்ட்டு ஈரான் சொல்லுது. போர நிறுத்துறதுக்காக அமெரிக்கா கிட்ட ஈரான் என்ன செஞ்சிருக்குதுன்னா, 15 அம்ச திட்டங்கள கேட்டிருக்குது. என்னென்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான் மீது தடைகள் நீக்கம், ஈரான் தனது அணுசக்தி நிலையங்களை அகற்ற வேண்டும், அமைதி பயன்பாட்டுக்கான அணுசக்தி திட்டங்களை ஒத்துழைப்பு, ஏவுகணை கட்டுப்பாடு, ஹார்மோஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து அனுமதி, சர்வதேச அணுசக்தி முகமையோட கண்காணிப்பு, இது மட்டும் இல்லாம பல அம்சங்களோட திட்டத்த கேட்டிருக்குது ஈரான். அதே நேரத்துல அமெரிக்காவோட கூட்டு நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்க ராணுவம் ஈரானுக்கு சில படைகள அனுப்ப தயாராக இருக்குது. ஆனா அது எங்க, எப்ப, எப்பொழுது அப்படின்ட்டு துல்லியமா தெரியல அப்படின்னு தெரிவிக்குது. போர் தொடங்கி கிட்டத்தட்ட 1 மாதம் ஆன நிலையில அங்க ஈரான்ல பல மக்கள் உயிர் நீத்திருக்காங்க. அங்க இருக்கிற மக்கள் இந்த போர் எப்ப முடியும் அப்படின்ட்டு இன்னைக்கு முடியுமா, நாளைக்கு முடியுமா அப்படின்ட்டு மனக்கணக்கு போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிவிக்குது சில முகநூல்கள். இப்ப பார்த்தீங்கன்னா, நாட்ட நிர்வாகம் பண்றதுக்கு ஈரான் பல சிக்கல்கள சந்திச்சுட்டு இருக்குது. அங்க அதி உயர் தலைவர் அங்க அதிகாரத்துல இருந்தாலும் கூட, இன்னொரு அதிகாரத்துக்கு இன்னொரு தலைவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த போர்ல எடுத்துக்கிட்டாலும், கடந்த ஆண்டு போர்ல எடுத்துக்கிட்டாலும், பல மக்கள் உயிர்கள் போயிருக்குது. ஆனா இதுல பார்த்தீங்கன்னா, ஒருவர் கொல்லப்பட்டாலும், இன்னொருவர் அந்த இடத்துக்கு வருவதாக பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த நாட்டுல பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட அமைப்பு அங்க எல்லாமே நிர்வகிச்சுக்கிட்டு வருது. இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா, சுமார் கிட்டத்தட்ட 1 மில்லியன் படை தலைவர் அமைப்பு கொண்ட ஒரு அமைப்பு அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற சுங்கச்சாவடிய குறிவைக்கிறதாக சொல்லப்படுது. ஆனா இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு சில நகரங்கள்ல அதிக பாதுகாப்பு இருக்குது அப்படின்ட்டும், ஆனா அங்க வர பேருந்துகள சோதனை நடத்தினதுக்கு அப்புறம் தான் உள்ள அனுமதிக்கிறாங்க. இப்ப போராட்டங்கள் நடத்துறாங்க இல்லையா? அவங்கள வந்து ஈரான் என்ன சொல்லுதுன்னா, வெளியில வந்து போராட்டங்கள் நடத்துங்க. வூட்டுக்குள்ள இருந்துகிட்டு போராட்டம் நடத்தாதீங்க அப்படின்ட்டு அந்த நாட்டு மக்களுக்கு ஈரான் கட்டளையிடுது. அது மட்டும் இல்லாம அங்க நிறைய கட்டுப்பாடுகளும் கொண்டு வரப்பட்டிருக்குது. இப்ப பார்த்தீங்கன்னா, ஈரான்ல போர் தொடங்குனதுல இருந்து அங்க பெரிய எதிர்ப்பு போராட்டங்கள் எதுவும் இதுவரைக்கும் நடக்கல. இருந்தாலும் பல்வேறு நகரங்கள்ல பார்த்தீங்கன்னா, இரவு நேரங்கள்ல அங்க ரோந்து பணியில ஈடுபட்டிருக்கவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கிறாங்க. ஈரானுடைய அதிகாரம் சிதறியுள்ளது அப்படின்ட்டு சொல்லலாம். அமெரிக்கா ஈரானிய கவுன்சிலின் தலைவர் என்ன சொல்றாருன்னா, முன்பு அதிகாரம் கமனியி என்னும் ஒரே மனிதரிடம் இருந்தது. அதனால் அவர் இறந்ததும் அந்த அமைப்பு உடைந்து விட்டது. இப்போது அதிகாரம் பல கீழ்நிலை அதிகாரிகளுக்கு பரவியிருக்கிறது. குறிப்பாக இந்த அதிகாரம் பாதுகாப்பு படை அதிகாரிகளிடம் அதிகமாக உள்ளது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, யார் மீதும் ஏவுகணைகளை வீச வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா புதிய அளவிலான ராணுவ படைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பயந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லலாம்.